நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த ஆவணங்கள் வெளியானதற்கு பிரான்ஸ் நாட்டு நிறுவனமே காரணம் என்று அத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய கடற்படைக்கு 6 அதிநவீன ரக நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டின் கப்பல் கட்டும் நிறுவனமான TCNS உடன் 2011ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டது. 23,000 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் விரைவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் ஆஸ்திரேலிய நாட்டு பத்திரிகையின் இணையதளத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த ரகசிய ஆவணங்கள் வெளியாகின. 22,400 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்களில் நீர்மூழ்கி கப்பலின் வடிவமைப்பு, நவீன தொழில்நுட்பங்கள், தாக்கும் திறன், ஏவுகணை செலுத்தும் வசதி, சென்சார் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பல் குறித்த ஆவணங்கள் வெளியாவதற்கு பிரான்ஸ் நாட்டு நிறுவனமே முழு காரணம் என்று அத்துறையைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் வெளிப்பட்ட தகவல்கள் கூட கட்டாயம் செக்யூரிட்டி பாதிக்கக்கூடும். அதனால ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி செக்யூரிட்டியெல்லாம் பார்த்துக்கணும், அதை நம்ம கட்டாயம் நம்ம யோஜனை பண்ணணும். மூன்றாவதாக இது நம்ம நாட்டு ஒரு அதிகாரிகள்னால மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இல்லை இந்தியன் நேவி இல்லைன்னா ஷிப் பில்டிங் யார்ட் அவங்களால இது வெளியே வந்ததுன்னா அது கட்டாயம் அவங்களால வெளியே வரலை. இந்த தவறு இல்லை இந்த பாதிக்கப்பட்ட விஷயம் இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கட்டாயம் DCNSங்கிற நிறுவனம், பிரெஞ்சு நிறுவனம், அதை கட்டாயம் அவங்க ஒத்துக்கணும். ஸோ ஃப்யூச்சர் நம்ம கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்ட்ஸ் நம்ம எழுதணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதனிடையே நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த ரகசிய ஆவணங்கள் இந்தியாவில் இருந்து வெளியாகவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.